ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஃப்ரைடே மார்க்கெட்டிலேயே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால். ஸோ அது 900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆரம்பிச்சது, 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் க்ளோசிங் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் ஓப்பனிங் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த 400 அந்த நேத்தோட பாட்டம் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹோல்டு மீன்ஸ் கால் சைடில் ஹோல்ட் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் ஃபர்தராக 400 கீழே போகாதுன்றது காலையிலேயே தெரிஞ்சிருச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு. 2 கேண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணி ஒரு என்ன சொல்றது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மாதிரி கூட நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் நடந்ததா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கால் சைடில் ஒரு கிட்டத்தட்ட இது கன்சிடர் பண்ணீங்கன்னா நேத்தோட ரேஞ்சில் ஒரு 50% தான் இன்னைக்கு ரெக்கவரி மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல, நேற்று மார்க்கெட்ல இன்னைக்கு 50% ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இதை எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம்னா, பாட்டம் ஸ்ட்ரைக்கான 400 கால் போட்டை நான் இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 400 கால் புட்ல பார்த்தீங்கன்னா புட்டுடைய ஹையான அரௌண்ட் 150, இந்த 150யை மார்க்கெட் வந்து பிரேக், அதாவது கால் சைடில் பிரேக் பண்ணியிருக்கு. இமிடியேட்டா கொஞ்சம் கீழே ரிவர்சல் ஆகவே நிறைய பேர் பேனிக் ஆயிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தாலும் எஸ்எல் வச்ச மாதிரி தெரிஞ்சிடும். பட் ப்ராப்பரா எஸ்எல் வச்சவங்களுக்கு இந்த இன்ட்ராடே லோக்கு கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆயிருந்தா மட்டும்தான் அது வந்து ஃபெயிலியர். பட் லாஸ்ட் சப்போர்ட் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஈவன் இதனுடைய லோ வந்து 131. அந்த 131 நீங்க இங்க பிளேஸ் பண்ணி பார்த்திருந்தா கூட மார்க்கெட்ல வந்து புட் சைட்ல அந்த லோல ஆப்போனண்டோட லோல இருந்தா ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கும். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 131. அந்த 131ல இருந்தா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். ஸோ இந்த 4 கேண்டில், அதாவது ஒரு 20 மினிட்ஸ் வந்து மேனிப்புலேஷன்ல கண்டிப்பா மாட்டிருக்க தான் செய்யும். மார்க்கெட் என்பதே அப்படிதான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு நீங்க பயந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள சர்வைவ் ஆக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனண்டான 400னா 450, 500. ஸோ நம்ம 500 எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஸோ 500 ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200.8. ஸோ 201 அப்படி கூட வச்சுக்கலாம். 201. ஸோ அதையும் அச்சீவ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இம்பேலன்ஸை 600 கால் ஸ்ட்ரைக்ல நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம். இங்க மட்டும் தான் ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் தான் இது. இதுல இருந்து நேரா மேனிபுலேஷன் ஆகி மேல தான் போச்சு. ஏன்னா நீங்க 450யோட ஹையை போட்டு பார்த்தீங்கன்னு தெரியும். 450க்கு மேல தான் சர்வைவ் ஆச்சு. நான் டைரக்டா 500 ஹண்ட்ரட்ஸ்ல போயிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல நினைக்கிறது வந்து, நேத்தைக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ப்ரீமியம் இம்பேலன்ஸை பத்தி சொல்லியிருந்தேன். நான் ஒருத்தர் கூட அதை அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு குரூப்ல கூட சொல்லியிருந்தாரு. ஆமா, நான் நேற்று வீடியோல பார்த்தேன். அது இன்னைக்கு நடக்குது, நான் பார்த்துருக்கேன், அப்சர்வ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி தான் அப்சர்வ் பண்ணணும். நான் கொடுக்குற எஜுகேஷன் கண்டென்ட்டை, நாலேஜ் ஷேரிங்க நீங்க கீனா வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி கத்துக்க தான் முயற்சி பண்ணணும். அது செல்ஃபா கத்துக்கிட்டாலும் ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ 600 புட்ல பாத்தீங்கன்னா அதனோட ஹை 260. ஸோ 260 நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு கால் சைட்ல ப்ரீமியம் இம்பல்ஸ், நேற்றுக்கு புட் சைட்ல ப்ரீமியம் இம்பல்ஸ் ஆகும். அது என்ன கால் சைட் புட் சைட் அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் 400 கால் வந்து அரௌண்ட் ஒரு டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 10:30க்கே இங்க 260 கிராஸ் பண்ணிச்சு. விச் மீன்ஸ் 600 புட்டுடைய ஹையை தாண்டிடுச்சு. அந்த நேரத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ 10:30ல இருந்து டைமிங் பாருங்க ஒரு 11:30 வரைக்கும். நான் அந்த நேரத்துல 600 புட் காலையும் எடுத்துக்கிறேன். இங்க 131 நான் மார்க் பண்ணிருக்கேன். இங்கேயும் 131 இருக்குது. எக்ஸாக்டா பாருங்க, இந்த 10:30க்கு அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா 10:30க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது 10:30ன்றது இங்க இருக்குது. இங்க இருந்து இது ஒரு 11:25, 11:30, 11:25 வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் பாருங்க. கால் 25,600 காலும் சரி, 25,600 புட்டும் சரி, 2 பேருமே ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல இருக்காங்க. இதுதான் ப்ரீமியம் இம்பேலன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இது இந்த ப்ரீமியம் இம்பேலன்ஸ் டைமிங்ல காலுக்கு ஃபேவரபிளா, ஏன்னா ஆல்ரெடி கால் தான் ட்ரெண்ட் பாயிண்ட்டா குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ காலுக்கு ஃபேவரபிளா குவாலிஃபை ஆன இந்த மணி ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து அந்த ஹைக்கு மேலே, அதாவது புட்டுடைய ஹைக்கு மேலேயே இருக்கிறதுனால இது கால் சைட்ல ப்ரீமியம் இம்பேலன்ஸ். ஸோ கால் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மணி கால் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எல்லா நாளுமே ப்ரீமியம் இம்பேலன்ஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ணா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ப்ரீமியம் இம்பேலன்ஸ் நீங்க அப்சர்வ் பண்றீங்கனாலே எய்தர் யூ ஹாவ் டு குவிட் த ட்ரேட், அதாவது ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும், அல்லது என்ட்ரிக்காக அங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ பெட்டர் அவாய்ட். எல்லா நாளும் இந்த மாதிரி இன்னைக்கு நல்லா மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னா இன்னைக்கு நடந்திருக்கலாம். எல்லா நாளும் இப்படி நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகே. ஸோ இது இந்த இந்த டெர்மினாலஜியை நீங்க இனி வரும் நாட்கள்ல மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 புட்டுக்கு அப்புறம் 700. ஸோ 700 நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆச்சா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டெக்னிக்கலி பார்க்கும்போது நம்பர் படி பார்க்கும்போது டேப் ஆகல. பட் நியரஸ்ட் டு அங்கே தான் போயிடுச்சு.
ஸோ இதுதான் உண்மையில் நடந்தது. இந்த மாதிரி எனக்கு ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ 700 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவையும் டேப் பண்ணலை, ஆப்போனண்ட்டோடைய ஹையையும் டேப் பண்ணல. ஆப்போனண்ட் ஹைன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 125. அந்த 125 வெல் பிலோ, அதுக்கும் கீழ் தான் இருக்கு. அதே போல இந்த காலும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணல, ஆப்போனண்டோட ஹை லோவையும் டச் பண்ணல. ஆப்போனண்ட் லோன்றது 133. ஸோ அந்த 133ல மேலே தான் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே டேப் பண்ணல. ஈவன் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கும், அதாவது யாரு 25,400 கால், அந்த 400 காலும் பார்த்தீங்கன்னா 700 புட்டுடைய ஹையான 340 டேப் பண்ணிருக்காது. ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட்ல வந்து கேப் வச்சிருக்கோம் பாருங்க. 340 எக்ஸாக்டா ஒரு சின்ன மைன்யூட் கேப் வச்சிருக்கு. இதோட ஹை வந்து 338.85. ஸோ 1 பாயிண்ட்ல கேப் வச்சிருக்கு. ஸோ வேல்யூ படி பார்க்கும்போது இது நம்ம கன்சிடரேஷன் எடுக்கக்கூடாது தான். பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது இது உண்மையிலேயே 700ல தான் ஃபால் வந்திருக்கு. ஓகேங்களா, நீங்க ஃபியூச்சரோட ஹையை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் நியர்பை 700 இருக்கும். ஒரு 780 அந்த மாதிரி சம்திங்ல இருக்கும். ஓகே, ஸோ டெக்னிக்கலி அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா நம்ம டேப் ஆனதை நம்ம கன்சிடரேஷன் எடுப்போம்னா டேப் ஆகலை. ஸோ அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. ஒன்ஸ் அகைன் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் வந்து வந்த பிறகும் இங்க 550, அதாவது 600 ஓட லோ ஹைக்கு கீழ போயி 500ஓட ஹை ஹேண்ட வந்து சப்போர்ட் எடுத்து ஒன்ஸ் அகைன் மேல போச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்த மூவ்மெண்ட் இப்படிதான் நடந்தது. இன்னையோட மார்க்கெட் அப்சர்வேஷன்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரீமியம் இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, நேத்தையோட பிக்கெஸ்ட் ஃபால் வந்து எப்படி ரெக்கவர் ஆச்சு. கிட்டத்தட்ட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நேத்துடைய மிட் பாயிண்ட் லெவல்ல தான் இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆகி முடிஞ்சுது. அத கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. கிட்டத்தட்ட நேத்தோட ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் ஒரு 650 to 675. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு வந்து ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டா மாட்டிச்சு. அதாவது 700 to 550 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்துச்சு. பட் பெரிய ரேஞ்சுன்றதுனால ஒரு சின்ன ஃபால், மறுபடியும் ஒரு ரைஸ், மறுபடியும் ஒரு ஃபால், இந்த மாதிரிலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க ஆசைப்பட்டு நான் போவேன் அப்படின்னு போனீங்கன்னா அது வந்து இட்ஸ் ரிஸ்கி. நம்ம வந்து ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் இருக்கணும். அதுக்கு மட்டும் தான் போகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 400 தான் ப்ராப்பரான ஸ்ட்ரைக். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ட்ரேட் பிளான் பிரீமியம் குரூப்லயும் நம்ம அதை கொடுத்துருந்தோம். ட்ரேட் பிளானோட பிரீமியம் குரூப்ல இந்த மாதிரியான லெவல்ஸை வந்து மார்னிங்கே நம்ம கொடுக்குறோம். அந்த லெவல்ல இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா 400 ஸ்ட்ரைக் வந்து இருந்துச்சு. அதுவும் அது வந்து ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன்ல இருந்ததுனால கண்டிப்பா அந்த இடத்துல புட் சைடுக்கு ஃபோக்கஸிங் இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் நம்மளுடைய ரூல் பேசிஸ்ல நம்ம கொடுக்குற விஷயம். ஓகே, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எஸ், இதுல மார்னிங் வந்து நம்மளுடைய அதாவது 7:25 இந்த டைமிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம். இன்னையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா காலுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் வந்து 25,550. இன்னைக்கு அதை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால தான் காலுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருந்துச்சு. எக்ஸாக்டா பாருங்க, புல் பேக் ஆகி கீழே விழுந்து போல 775 780 ரேஞ்சில இருந்து, சாரி 675 670 ரேஞ்சில இருந்து விழுந்தது பார்த்தீங்களா, அது தாங்கின இடமும் பாருங்க 25,550 தான். ஏன்னா அதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கா இருந்திருக்கு கால் சைட்ல. ஓகே, புட்டுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் வந்து 775. எக்ஸாக்டா பாருங்க 775ல இருந்து தான் ஃபாலோவும் வந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்க கோயின்சிடென்ஸ் நினைக்கலாம். பட் எவ்ரி திங் இஸ் அ மேக்ஸ். ஓகே, இப்போ நான் அந்த லெவல்ஸ் நான் இதுல காட்டுறேன் பாருங்க. நான் வந்து 775. ஸோ 775ன்றது புட்டுடைய கண்ட்ரோல் லெவல் நான் சொன்னேன். 775, சாரி 770, 675, 675. நோ 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 775 தான். 775 வந்து புட்டுடைய கண்ட்ரோல் ஜோன். எக்ஸாக்டா அது கீழே தான் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற புட்டுடைய கண்ட்ரோல் தான். பட் இன்னைக்கு ஃபால் வந்து 675, அந்த 700 ரேஞ்ச், அது வந்து ப்ரீவியஸ் டேவோட நியரஸ்ட் மிட் பாயிண்ட். அதுதான் எக்ஸாக்டா சொல்லணும். 650 ரேஞ்ச் வந்து நியரஸ்ட் மிட் பாயிண்டா வரும். நான் ஃபிப் டூல வச்சு போட்டு பார்க்குறேன். ஸோ நேத்தோடைய லோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோ தான் வச்சுட்டு நம்ம டேரக்டாக வச்சு போகணும். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அந்த 650, அதாவது நேத்தோடைய லோக்கு வந்து 650 வந்துச்சு. 642 இந்த ஸ்ட்ரைக் என்ன 650 ஸ்ட்ரைக். அந்த 650க்கும் 700க்கும் அந்த ரேஞ்சில் தான் ஃபால் வந்து இங்க இருந்து கிரியேட் ஆச்சு. இது இது வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலா இல்லாம கூட சும்மா கூட சொல்லணும். நேத்தோடைய ரேஞ்சில் ஒரு 50% வந்து ரேஞ்சை வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா காலுடைய டிபி சான்ஸுக்கு நான் 375 கொடுத்துருந்தேன். அதாவது 25,375. பொட்டன்ஷியல் டிமாண்ட் ஜோன் வந்து 25,400 to 350 கொடுத்தேன். ஸோ இந்த ரேஞ்ச் தான் இன்னைக்கு ரொம்ப 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 அற்புதமா வேலை செஞ்சது. ஸோ பொட்டன்ஷியல் டிமாண்ட் ஜோன் வந்து 400ல இருந்து 350 நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 25,400, 25,350 இந்த லெவலும் நம்மளுடைய
காலுக்கான டிபி சான்சஸ் எதுவரை இருக்குது அப்படிங்கிறது 25,375. ஸோ எக்ஸாக்டா இந்த ரேஞ்சில இருந்து தான் மார்க்கெட் திரும்பிச்சு. விச் மீன்ஸ் இதுல என்னென்ன ஸ்ட்ரைக்ல இன்வால்வ் ஆகுது? 400 ஸ்ட்ரைக் இன்வால்வ் ஆகுது, 350 ஸ்ட்ரைக் இன்வால்வ் ஆகுது. அப்போ எனி ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக் கேன் மேக் அஸ் அ ட்ரெண்ட் பாயிண்ட். எக்ஸாக்டா 400 ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்டா இன்வால்வ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லெவல்ஸை வந்து ப்ரீவியஸாவே கொடுக்கணும். பொட்டன்ஷியல் சப்ளை ஜோன் இன்னைக்கு ஆக்சுவலா கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆல்சோ 25,400 லெவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து திரும்பிச்சு. ஆல்சோ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ப்ரீமியம் இம்பேலன்ஸா இருக்குதுன்றதையும் நான் தகவல் கொடுத்திருந்தேன். 675ன்றது எஸ்டர்டேவோட மிட் பாயிண்ட் ரேஞ்ச், அதாவது 650 டு 675 அந்த ரீச் ஆகுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 11,5K நான் கொடுத்துட்டேன். எக்ஸாக்டா பாருங்க, 11,5K 11,5ன்றது அரௌண்ட் இங்க இந்த இடத்துல இருக்கும்போது, புரியுங்களா? அப்போ எனக்கு என்னவோ அது வந்து மிட் பாயிண்ட் ரேஞ்ச் ரீச் பண்ணுன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ எக்ஸாக்டா நான் அதையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டோட அப்சர்வேஷனை நான் வந்து லைவ்லயும் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மட்டும் கொடுக்குறேன். பட் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் அந்த லெவல்ஸ். இந்த லெவல் வந்து மேத்தமெட்டிக்கலா மட்டும் தான் இருக்குமே தவிர நான் வேற எந்த ஒரு சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்றதோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் ட்ரெண்ட் லைனோ இல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி நான் எதுவும் போடல. 100% பியூர் அண்ட் பியூர் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங் தான். ஸோ அந்த வகையில அது நல்லாவே எனக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த சேனல்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வேல்யூபிளா கன்சிடர் பண்ணி அதை லேர்ன் பண்றீங்களோ அவங்க வந்து சீரியஸா லேர்ன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் யாருடைய டிபெண்டன்சியும் இல்லாம உங்களால வந்து இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருக்க முடியும். ஸோ நான் இப்போ ரீசெண்ட் மென்டர்ஷிப்பும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க. February 28 அண்ட் March 1. ஸோ வேணுன்றவங்க நீங்க டைரக்டா டிஎம் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல, ஆர் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணலாம். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. நாளைக்கான அதாவது மண்டேவோட மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம சந்திப்போம். நன்றி.